வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக உடன்பாட்டிற்கான பேச்சுவார்த்தையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் மேற்கொண்டார். காச நோயை இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக அகற்ற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியிருக்கிறார். புதிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள இருமொழிக் கொள்கையால் மாணாக்கர் ஏராளமான சாதனைகளை புரிந்துள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு எஸ். ரகுபதி தெரிவித்துள்ளார். தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வோன் டெர் லெயனுடன் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளை புதுடில்லியில் இன்று மேற்கொண்டுள்ளார். தடையற்ற ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெற்றது. முன்னதாக ஐரோப்பிய யூனியன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடைபெறும் புதுடில்லி ஹைதராபாத் இல்லத்திற்கு ஹைட்ரஜன் எரிசக்தி தொழில்நுட்ப நவீன பேருந்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். இதனிடையே நாட்டின் பன்முக கலை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் புதுடில்லியில் நடைபெறும் சூஃபி இசை விழாவின் 25வது ஆண்டு தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை பங்கேற்கிறார். 4 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு கைவினைப் பொருட்கள், நாடு முழுவதும் உள்ள நேர்த்தியான கலைப்பொருட்கள் உள்ளிட்டவற்றை காட்சிப்படுத்தும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அறிவியல் பயன்பாட்டின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அறிவியலும் அறிவு திறனும் ஒருங்கிணைவது பிரச்சனைகளின் தீர்விற்கு திறவுகோலாக இருக்கும் என்றார். அறிவியலையும் படைப்பாற்றல் திறனையும் பிரபலப்படுத்துவதோடு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க அறிவியல் திறனை மேம்படுத்த பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். 1928ஆம் ஆண்டு ராமன் விளைவை கண்டுபிடித்த சர் சி வி ராமனின் நினைவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் அறிவியல் தினம் இதே நாளில் கடைபிடிக்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அறிவியல் கண்டுபிடிப்புகளில் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கு இந்திய இளைஞர்களை மேம்படுத்துதல் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டின் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவின் நீதியை நிலைநிறுத்த தடயவியல் அறிவியல் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் தேசிய தடயவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டில் குற்றங்களின் தன்மை மாறிவரும் சூழலில் உரிய நேரத்தில் நீதி கிடைப்பதை உறுதி செய்ய தடயவியல் துறை நவீனப்படுத்தப்பட வேண்டும் என்றார். விளிம்பு நிலை பிரிவினருக்கு உரிய நீதி கிடைப்பதை மாணாக்கர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இப்பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட அறிவியல் சார்ந்த குற்றவியல் நீதிமுறையை பாராட்டிய அவர், கலாச்சாரமும் நவீனமும் இணைந்து நீதியை உறுதி செய்யும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியா திகழ்வதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹைதராபாத்தில் பாதுகாப்பு மற்றும் விமான கண்காட்சியை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய ஏவுகணைகள், பீரங்கிகள், ராணுவ தளவாடங்கள், ட்ரோன் விமானங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. நாட்டில் இருந்து காச நோயை இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக அகற்ற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் பூரியில் பொது சுகாதாரம் தொடர்பான 9வது தேசிய உச்சி மாநாட்டில் இன்று தொடக்க உரையாற்றிய அவர், 2030ஆம் ஆண்டிற்குள் இந்நோயை முற்றிலும் அகற்ற உலகம் உறுதி பூண்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதால் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த இலக்கை எட்ட முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2017ஆம் ஆண்டு புதிய சுகாதார கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் ஏராளமான சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பேறுகால தாய்சேய் இறப்பு விகிதம் 2 மடங்காக குறைந்துள்ளதோடு மலேரியா நோய் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோயாளிகளை பராமரிப்பதற்கான நல மையங்கள் தொடங்கப்படும் என்றும், நோய் கண்டறியப்பட்ட 30 நாட்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இம்மையங்களில் சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். படைப்பு திறனாளர்கள் மற்றும் கதாசிரியர்களுக்கான சிறந்த வாய்ப்பை வேவ்ஸ் எனப்படும் உலக ஒளி பொழுதுபோக்கு அமைப்பு வழங்குகிறது. எதிர்கால தொலைநோக்கு இந்தியாவிற்கான கருத்துக்களை வேவ்ஸ் எக்ஸ்ப்ளோரர் சேலஞ்சர் என்ற தளத்தின் வாயிலாக யூடியூப் மூலம் தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பன்முகத்தன்மை, நம்பகத்தன்மை, படைப்பாற்றல் உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் அதிகபட்சம் 7 நிமிடங்களுக்குள்ளும் குறைந்தபட்சம் 1 நிமிடம் வரையிலும் சமூக வலைதள பதிவில் இதன் உள்ளடக்கம் இடம்பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகமும் இணையதளம் மற்றும் இந்திய செயலி அமைப்பும் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
புதிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு RN ரவி வலியுறுத்தியுள்ளார். தென் மாவட்டங்களைச் சேர்ந்த தொழில் முனைவோர், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் இன்று கலந்துரையாடிய அவர், அண்டை மாநில இளைஞர்களுடன் ஒப்பிடுகையில் தமிழக இளைஞர்கள் வாய்ப்புகளை இழப்பதாக கூறியுள்ளார். இதனிடையே சென்னையில் மாநில சட்ட அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் நடைமுறையில் உள்ள இருமொழிக் கொள்கையால் தமிழக மாணாக்கர் ஏராளமான சாதனைகளை புரிந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களின் உடல் நலத்தை பேணி காக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில தகவல் தொழில்நுட்பவியல் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊட்டச்சத்து உணவுகளை உட்கொண்டு கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். premature birth, underweight birth இதெல்லாம் குறைக்கணும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு நீங்கெல்லாம் உங்க உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டு அரசு வழங்கும் அதற்கு மேல் தேவைப்படும் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ், பழம், காயெல்லாம் அதிகமாக சாப்பிட்டு உங்கள் உடல்நிலையும் உங்கள் குழந்தைகளுடைய வெயிட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் தேவையான அளவிற்கோ அதோட சிறப்பாக தீர்மானிக்கும் நடவடிக்கைகள் உங்க கையில் தான் இருக்கிறது. தமிழகம் சீரிய வளர்ச்சி திட்ட செயல்பாடுகளில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், இல்லம் தேடி கல்வி, பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் போன்றவை சர்வதேச அளவில் பாராட்டுக்களை பெற்று வருவதாகவும் அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் வரும் மார்ச் மாதத்தில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் வங்கிகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் கணக்குகளை நிறைவு செய்ய உள்ளதால் இந்நடவடிக்கை. விடுமுறை நாட்களில் ஆவணப்பதிவிற்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். தமிழ்நாட்டில் தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அஇஅதிமுக பங்கேற்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இக்கூட்டத்தில் அஇஅதிமுகவின் நிலைப்பாடு தெரிவிக்கப்படும் என்றார். கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், மக்கள் பிரதான எதிர்க்கட்சியாக அஇஅதிமுகவை அங்கீகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் போதைப் பொருட்கள், கள்ளச்சாராய புழக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அதிமுக தொடர்ந்து வலியுறுத்துவதாக தெரிவித்தார். மகளிருக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுப்பதோடு பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு உரிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வானில் ஓர் அரிய நிகழ்வாக செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய 7 கோள்களும் இன்று ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்க உள்ளன. இந்நிகழ்வை பொதுமக்கள் கண்டுகளிக்க திருச்சி அண்ணா அறிவியல் மைய கோளரங்கில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இதன் திட்ட இயக்குனர் திரு அகிலன் எமது செய்திப்பிரிவிடம் தெரிவித்துள்ளார். அரிய அற்புத வான் நிகழ்வான கோள்களின் அணிவகுப்பு இன்று மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய 7 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வருகின்றன. இந்த அற்புத வான் நிகழ்வை கட்டணம் ஏதுமின்றி பார்ப்பதற்கு பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் திருச்சிராப்பள்ளி அண்ணா அறிவியல் மையம் கோளரங்கத்தில் செய்யப்பட்டுள்ளன. வானம் தெளிவாக இருக்கும் சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் கண்டுகளிக்கலாம். அறுபடை வீடுகள் ஆன்மீக பயண திட்டத்தின் கீழ் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்த 225 மூத்த குடிமக்கள் இன்று சிறப்பு சுவாமி தரிசனம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஆன்மீக பயண திட்டம் 9வது கட்ட பயணமாக திருச்சூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மாயாவரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 225 மூத்த குடிமக்கள் 6 சொகுசு பேருந்துகளில் இந்த ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். சுவாமி மலையில் தொடங்கிய இந்த பயணம் இன்று திருச்செந்தூர் வந்தடைந்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இந்த மூத்த குடிமக்கள் அனைவரும் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இது குறித்து எமது செய்தியாளர். நாகை மாவட்டத்தில் தற்போது தொடர்ந்து நல்ல மழை பெய்து வருகிறது. இந்த கோடை மழையினால் அறுவடை பணிகள் பாதிப்படைந்துள்ளது. சாலைகளில் போக்குவரத்தும் குறைவாகவே காணப்பட்டது. நாகை இலங்கை கப்பல் போக்குவரத்து மழையினால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடல் தொடர்ந்து சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் சீற்றம் காரணமாக படகுகள் கடலுக்கு செல்லவில்லை. மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையினால் இதமான காலநிலை நிலவி வருகிறது. உளுந்து மற்றும் பச்சை பயிறு பயிரிட்டுள்ள விவசாயிகள் வயல்களில் தண்ணீர் வடி வைக்கும் பணிகளை செய்து வருகிறார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துபாயில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, ஆஸ்திரேலியாவின் அலெக்சி பாப்ரின் இணை இங்கிலாந்தின் ஜெமி முரே, ஆஸ்திரேலியாவின் ஜான் பீஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக உடன்பாட்டிற்கான பேச்சுவார்த்தையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் மேற்கொண்டார். காசநோயை இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக அகற்ற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். புதிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள இருமொழிக் கொள்கையால் மாணாக்கர் ஏராளமான சாதனைகளை புரிந்துள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு எஸ். ரகுபதி தெரிவித்துள்ளார். தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.